விழுப்புரம் மயிலாடுதுறை ரயில் வேகமாக வந்து மோதிய விபத்தில் 20 மீட்டர் தூரத்திற்கு பள்ளி வேன் இழுத்துச் செல்லப்பட்டு சேதமடைந்திருக்கிறது. இதன் காரணமாகவே தண்டவாள பகுதிகளின் ஓரத்தில் இருந்த அந்த மின் கம்பங்களும் சேதமடைந்து அதனை சீர் செய்யக்கூடிய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு பள்ளியின் வேன் என்பது இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் முகிலன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். முகிலன், இப்போ இந்த விபத்தினுடைய அந்த உண்மைத்தன்மை தெரிய வருதுங்கிறது ஒரு தகவலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. தற்போது அந்த வேன் வந்து 20 மீட்டர் தூரத்திற்கு இழுத்துச் செல்லப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அது குறித்த விவரம் என்ன? காயத்ரி, தற்போது மேலும் பல தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. அதாவது இந்த விபத்து நடந்த இடத்தில் இந்த ரயில் மோதியதில் இந்த பள்ளி வாகனமானது சுமார் 20 மீட்டருக்கு இழுத்து செல்லப்பட்டிருப்பதாக தற்போது ரயில்வே துறையிலிருந்து அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மிக முக்கியமாக இந்த விபத்து நடந்த ரயிலானது வேனில் மோதியவுடன் அந்த வேன் 20 மீட்டருக்கு இழுத்து செல்லப்படுகிறது. அந்த வேன் அந்த ரயில் தண்டவாளம் அருகிலே இருக்கக்கூடிய OHE மஸ்ட் என்று சொல்வார்கள். அதாவது ரயில்களை இயக்குவதற்கு மின்சார கம்பம், அந்த கம்பத்தில் பல்வேறு அந்த எக்யூப்மெண்ட்ஸ், ஓவர் ஹெட் எக்யூப்மெண்ட்ஸ் என்று சொல்வார்கள். அந்த கம்பங்கள், அந்த உபகரணங்கள் எல்லாம், மின்சாரங்கள் எல்லாம் அந்த மின் கம்பத்தில் தான் இருக்கும். அதனால் அந்த மின்கம்பமும் தற்போது சேதமடைந்திருப்பதாக ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இனி இதை சரி செய்வதற்கு குறைந்தது இன்னும் ஒரு மணியிலிருந்து 2 மணி நேரம் எடுக்கும் என்றும் தற்போது ரயில்வே துறை அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மிக முக்கியமாக நாம் இந்த விபத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த விபத்தில் இந்த வேன் விபத்து நடந்தவுடன் இந்த பள்ளி வேனானது சுமார் 20 மீட்டருக்கு இழுத்து செல்லப்பட்டிருப்பதை தற்போது ரயில்வே துறை அதிகாரிகளும் உறுதி செய்கின்றனர். இந்த விபத்தில் தற்போது அந்த செக்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ரயில் மின் கம்பங்கள் சேதமடைந்திருக்கின்றன. அதே போல அங்க இருக்கக்கூடிய அந்த மின் வயர்கள் எல்லாம் சேதமடைந்திருக்கின்றன, அருந்திருக்கின்றன. அவற்றை தற்போது சரி செய்யும் பணிகள் தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இன்னும் 1 மணியிலிருந்து 2 மணி நேரத்தில் இதெல்லாம் சரி செய்யப்பட்டு அந்த தண்டவாளத்தில் ரயில் இயக்கப்படும் என்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த தண்டவாளத்தில் இரு தண்டவாளத்திலுமே இந்த விபத்தினால் ஏற்படுத்தக்கூடிய அந்த டெப்ரீஸ் என்று சொல்வார்கள், அதாவது இந்த வேனில் இருந்து உடைந்த பாகங்களோ அல்லது ரயிலில் இருந்து ஏதேனும் உடைந்த பாகங்கள் ஏதேனும் இருந்தால் அது இந்த ரயில்வே டிராக்கில் இருப்பதா அல்லது அவை அகற்றப்பட்டிருப்பதை உறுதி செய்யப்பட்ட பின்பே இந்த ரயில் அதாவது ரயில் சேவை மீண்டும் அந்த தண்டவாளத்தில் அனுமதிக்கப்படும் என்றும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இனி இந்த குறைந்தது ஒரு மணியிலிருந்து 2 மணி நேரத்திற்கு பின்புதான் அந்த தண்டவாளத்தில் அந்த சேவையானது தொடங்கும். ஆனால் இந்த விபத்து நடந்த போது இந்த வேன் ஆனது சுமார் 20 மீட்டருக்கு இந்த இழுத்து செல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த தகவல் தற்போது வெளியாகிருக்கிறது. இது ரயில்வே துறையும் நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு உறுதி செய்திருக்கிறது. காயத்ரி, நன்றி முகிலன்.